இறங்கி எங்களுக்காக பேசின சிஎம்ஓ நடந்த சிஎம்ஓ இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சிஎம்மோட கைடன்ஸ் சரியில்லைன்னு தான் நாங்க சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா இங்க திறந்திருப்பாங்க, கோடி பேர்ல இளைஞர்கள் திறந்திருப்பாங்க. அவர் ஏன் சொல்ல? he chose to be silent. he is not silent. கூட இல்ல கைடன்ஸ் ஜி இல்ல, அக்கௌண்டபிலிட்டியோட ஏ இல்ல, கரூர்ல நடந்தப்போவே அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இதுக்கெல்லாம் நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? நிஜமாலே அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தானா இங்க கோடி பேர் திரண்டிருப்பாங்க. he chose to be silent and we chose to bring out the crowd, so we are doing it. அரசியலுக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாரும் டெல்லியில ஏன் ப்ரொடெஸ்ட் நடக்குது, யாருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கும் அங்க நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகன் மூவி நேத்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மூவி கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து பல பேரோட வலி வேதனைகளை தாண்டி ஜூலை 23 ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவிட்டு ரிலீஸ் ஆக போற படம். டெல்லியில ஒரு போராட்டமே நடக்குது. இங்க எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, டெல்லியில போராட்டம் நடக்குது, இதுக்காக குரல் கொடுக்கிற நீங்க எல்லாரும் உண்ணாவிரத போராட்டம் எடுங்க. ஏன் யாருமே உண்ணாவிரதம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே ஜாலியா சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துதானே ரீல்ஸ் போடுறீங்க. இதையும் ஜனநாயகன் படத்தோட எதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும்? தியேட்டர்ல என்ன மூவி வந்தாலும் குடும்பத்தோட போய் பாக்குறோம். வீட்டுல சண்டே குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பாக்குறோம். ஆனா தளபதி விஜய் படம்னா மட்டும் உங்க எல்லாருக்கும் இலக்க நாட்டமா இருக்கு இல்ல? ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அவங்கள போட்டு போலீஸ்காரங்க கொடூரமா அடிச்சுட்டாங்க. அதுக்கு ஆதரவா நீட்டை ரத்து பண்ணணும்னு தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. நம்ம அண்ணனோட அரசு அவங்களையும் குண்டு கட்டா கைது பண்ணிட்டாங்க. இப்ப மாணவர்களும் சிஜேபியும் அங்க போராட்டத்தை கண்டினியூ பண்ணுகிறாங்க. சிஜேபினா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதாலாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்செல்லாம் காக்ரோச் டான்ஸ் தான். இங்கே தளபதி டிக்கெட் வாங்கிட்டு ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் போராட்டம் பண்றப்ப காவல்துறை கொடூரமா மாணவர்களை தாக்குனாங்க. பெண் மாணவர்களை தாக்குனாங்க. லத்தியில ஆணிய சொருகி அதை வச்சு மாணவர்களை அடிச்சாங்க. கொடூரமா மாணவர்களுக்கு அடிபட்டுச்சு. இதெல்லாம் பத்தி பேசாம ஜனநாயகனை பத்தி பேசுறீங்களே. கவலையே படாதீங்க. இந்த மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறதுக்காகவே நம்ம அண்ணன் ஜனநாயகன் படத்துல புதுசா ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. விஜய் அங்கிள் இது பார்க்க மாட்டாரா? அவர் படம் ரிலீஸ் ஆகுமா? மாணவர்களை ஒடுக்குவது முடுக்குவமாக பாருங்க, என் கையை முறுக்கிட்டாங்க. இங்க காவல்துறை பாதி பேத்துக்கு பேச்சு கிடையாது. இங்க காவல்துறை காவல்துறையா இல்ல ரவுடியா இல்ல தெரியல. நாங்க கஞ்சா கடத்தல, நாங்க கொலை பண்ணல. காவல்துறை பெண்கள் வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அங்க மாணவர்கள் எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க. பெண் மாணவர்களை போட்டு தாக்கி இருக்கிறாங்க. பெண் மாணவர்களை அடிக்கிறன்ற பேர்ல ஹராஸ் பண்ணிருக்காங்க. ஹராஸ் பண்ணிட்டு சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாதுன்னா ஜனநாயகன் படத்துல நம்ம அண்ணன் குட் டச் பேட் டச் சீனே வச்சிருக்காரு. எல்லாரும் போய் பார்த்து அறிவு வளர்த்துக்கலாம் வாங்க. இதனாலதான் உங்களை எல்லாம் தற்கூறிக்கிறோம். வாழ்க்கையில நீங்க ஆக்டிவான அரசியல் பேசுங்க, காவிரி கரண்ட மட்டும் பேசாதீங்க. பிகாஸ் பேசி ஜெயிக்க முடியாதுன்றனால கிடையாது, நீங்க பேசுற அரசியல் அவங்க புரியாது. வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன ஜனநாயகன் படம் சினிமா ஹீரோ படத்துல வில்லனா நடிச்ச பிரகாஷ் ராஜ் தான் உண்மையான ஹீரோ. இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்ச உடனே நேரடியா களத்துல போய் மாணவர் கூட நின்னுகிறாரு. இன்னமும் போராடுகிறாரு. நீங்களும் இருக்கீங்களே. பிரகாஷ் ராஜா அவர் எதுக்கு ஜந்தர் மந்தர்ல போய் பார்த்துக்கிட்டு நாளைக்கு FDFS ஜனநாயகன் கூட வாங்க, நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப என்னடா நீங்க போய் ஜனநாயகன் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, எங்கேயோ டெல்லி நடக்கிற பிரச்சனைக்கும் எங்க அண்ணனோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்மகிட்டே சண்டைக்கு வரானுங்க. எங்கேயோ டெல்லியில நடக்கிற பிரச்சனை இல்ல. நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை அந்த நீட் எக்ஸாம் எழுதி நசுக்கப்பட்டு அது அடைய முடியாத வழி வரும்போதுதான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நீங்க படம் பாருங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு களத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு பொதுமக்களையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மடமாக்காதீங்க. இவ்வளவு நடக்குது.
நம்ம சிஎம் சார் வாயை முன்னு இருக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. இப்ப என்ன உங்களுக்கு அண்ணன் பேசணும் அவ்வளவுதானே. நாளைக்கு படத்துக்கு என் கூட வாங்க, பேச்சு இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இவர் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலனா நான் சொல்றேன். அன்பன் படத்துல விஜய் நடிச்சாருல அந்த கொசக்சி பசப்புகழ் இவர் தான். சோனம் வாங்சக் ஒரு இன்ஜினியர், இந்த நாட்டால தேச துரோகின்னு பட்டம் கொடுக்கப்பட்டவர். இதே தேச துரோகி இன்னைக்கு நம்ம நாட்டு குழந்தையோட ஃபியூச்சருக்காக 19 நாளுக்கு மேல பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காரு. அந்த தேச துரோகி தான் லடாக்ல இருக்க தண்ணி பஞ்சத்தை சரி பண்ணார். குளிர்ல கஷ்டப்பட்ட நம்ம இந்தியன் ஆர்மிக்காக சோலார் பவர் டென்ட் கண்டுபிடிச்சவர். நண்பன் படத்துல வரப்போலவே 3500 மீட்டர் உயரத்துல சோலார் பவர்ல இயங்குற ஸ்கூலும் நடத்துறாரு. லடாக்ல 10th பாஸ் பண்ற ரேட் 5%ல இருந்து 75% ஆக்குனவர். அங்க நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி பிழைப்புக்காக மத்த ஸ்டேட்ஸ்க்கு போய் கஷ்டப்படுறத சரி பண்ணவர். ஏசியாவோட நோபல் பிரைஸ்னு சொல்லப்படுற மேக்ஸேசியா அவார்டை வாங்கினவர். யுனைடெட் நேஷன்ஸ்ல நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணவர். ஆனா இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ்னால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு என் கடவையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பசங்க சூசைட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல அனிதா தொடங்கி இன்னைக்கு வர சிஸ்டத்துக்கு நம்ம பசங்களை பலி கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் எதிர்த்து தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மனுஷன் போறாரு. அவர் கூட சேர்ந்து நிறைய யங்ஸ்டர்ஸும் இப்படி கஷ்டப்படுறாங்க. அவர் அந்த கவர்மெண்ட் கண்டுக்கல, அவர் கதையை படமா எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க கண்டுக்கல, ஹீரோ ஹீரோயின் செலிபிரிட்டிஸ் தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல அவங்க கண்டுக்கல, ஏன் இந்த சோக்கால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கூட கண்டுக்கல. இன்னைக்கு இவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு நமக்காக பேச ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கொடுமைனா இப்படி ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நீட்டை பேன் பண்ணணுமா வேணாமா? நீட்டா? அண்ணன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நீட்டை பேன் பண்ணிட்டாங்களே. எது பேன் பண்ணியாச்சா? தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. அப்ப போய் தெரிஞ்சிட்டு வா. நீ ஆடு மச்சான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம வாய்ஸ் ஓவர் வாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.